ஒரு காலத்தில் அருண் எனும் சிறுவன் தனது கிராமத்திலிருந்து தொலைவிலுள்ள மர்ம காடுகளில் தனியாகச் சென்றான். அந்த காடு பழைய புராணங்களால் சூழப்பட்ட சாவகாச மலை காடு. மக்கள் அங்கு யாரும் செல்லக்கூடாது என்றார்கள், ஏனெனில் மரங்களுக்குள் உயிருள்ள நிழல்கள், பேசும் கற்கள், காலத்தை விழுங்கும் ஓடைகள் இருப்பதாக கதைகள் பரவியிருந்தன. ஆனால் அருண் தைரியசாலி. அவனுக்கு ஒரே துணை, ஒரு வெள்ளை நிற ஓநாய். அந்த ஓநாய் சாதாரணமல்ல, கண்களில் நீல வெளிச்சம் பிரகாசித்தது. மனித மொழிகளை உணர்ந்து கொள்ளும் வல்லமை கொண்டது. காட்டின் முதல் சோதனை. அவர்கள் காடின் ஆழத்துக்குள் சென்றதும் பெரிய மரங்கள் உயிர் பெற்றது போல கைகளை பரப்பின. இங்கே யார் வந்தார்கள் என மரங்களின் குரல் இடிமுழக்கம் போல ஒலித்தது. அருண் அஞ்சவில்லை. ஓநாயுடன் சேர்ந்து ஒரு பழைய கல்லின் மேல் நின்று தன்னுடைய பயண நோக்கத்தைச் சொன்னான். என் கிராமத்தை வறட்சியிலிருந்து காப்பாற்றும் நீரூற்றை தேடுகிறேன். மரங்கள் சோதனை வைத்தது, இரவில் ஒளி இல்லாமல். வழியை கண்டுபிடிக்க வேண்டும். ஓநாய் தனது கண்களின் நீல வெளிச்சத்தால் பாதையை திறந்தது. காட்டின் நடுவே தீயாலான ஒரு ஆற்றை கண்டனர். அந்த ஆற்றை கடக்காமல் நீரூற்று கிடைக்காது. அருண் துணிந்து கல்லை குவித்து பாலம் அமைக்க முயன்றான். ஆனால் ஒவ்வொரு கல்லும் உருகியது. அப்போது ஓநாய் தனது பண்டைய மந்திர குரலை முழங்கியது. காற்று சுழன்றது. தீ அடங்கியது. பாதை உருவானது. நிழல்களின் ராணி. நீரூற்றின் அருகே நிழல்களின் ராணி காத்திருந்தாள். அவள் சொன்னாள், என்னை தோற்கடிக்காமல் நீரை எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் அருணும் ஓநாயும் போராடவில்லை. அவன் தன் மனத்தின் தூய்மையை காட்டினான், தனக்காக அல்ல, கிராமத்திற்காகவே நீரை வேண்டுகிறேன் எனச் சொன்னான். ராணி சிரித்து மறைந்தாள். உன் நெஞ்சின் தூய்மைதான் உன் வெற்றி என்று சொல்லி நீரூற்றை வழங்கினாள். முடிவு. அருணும் ஓநாயும் நீரை எடுத்துச் சென்று கிராமத்தை காப்பாற்றினர். அந்த நாள் முதல் காடு அவர்களை தன் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டது.